என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் வந்து இப்போ நடக்குது அப்படிங்கிறனால ஸோ 10th வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம் ப்ளஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி ஸ்டெப் யூஸ் பண்ணணும், சென்டம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இப்போ உள்ள வீடியோஸில் என்ன போட போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாக போட போகிறோம். கொஸ்டின் வித் ஆன்சரோட போட போகிறோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஆகிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போட போகிறோம். ஸோ 10th கொஸ்டின் மேக்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே 10th மேக்ஸ் ஃபுல்லாக கொஸ்டின் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ 2003லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சம்முன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். A cross B is equal to 3,2 and 3,4 and 5,2 and 5,4 எனில் A மற்றும் Bயை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக செட்லேருந்து ஒரு 2 மார்க்கு கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இதில் வந்து A cross B கொடுத்துருந்துட்டு ஏயும் பியும் என்னென்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ஏங்கிற செட்டு கொடுத்து பிங்கிற செட்டும் கொடுத்து A cross B என்னென்னு கேட்கலாம். இல்லை A cross Bங்கிற செட்டை கொடுத்துட்டு ஏ என்ன பி என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் கொஸ்டின் வந்து. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தீர்வு, அதாவது சொல்யூஷன் ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதணும். ஸோ A cross B தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ A cross B is equal to செட்டில் 3,2 3,4 5,2 5,4 அவங்க கொடுத்துருக்க செட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக செப்பரேட்டாக ஏயோட செட் என்னவாக இருக்கும் பியோட செட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது A cross B தான். அப்போ ஃபஸ்ட்டு செட் வந்து ஏ, ரெண்டாவது செட் வந்து பி. அப்போ ஃபஸ்ட்டு செட்டு வந்து என்ன இருக்குது ஏ தான் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு அப்போ இது வந்து A cross B. அப்போ இந்த A cross Bயில் உள்ள முதல் எலிமெண்ட் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது 3, அங்கே 3 தான் இருக்குது. அடுத்து 5,2 and 5,4. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட் எல்லாமே என்னவாக இருக்கும் ஏங்கிற செட்டில் உள்ள எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு தூக்கி போட்டிருப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்னவாக இருக்குது ஏ. ஸோ அப்போ ஏங்கிற செட்டில் அப்போ A cross Bயில் உள்ள முதலாவதாக உள்ள எண் அனைத்தும் ஏயில் உள்ளன. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட் எல்லாமே எதில் இருக்குது ஏங்கிற செட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுத போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு A cross B, A cross Bயில் உள்ள முதலாவதாக உள்ள எண் அனைத்தும் ஏயில் உள்ளன. அடுத்து பிங்கிற செட்டுக்குள்ளே A cross Bயில் உள்ள ரெண்டாவதாக இருக்கும் எண் அனைத்தும் பியில் உள்ளன. அப்போ இதில் ரெண்டாவதாக இருக்கிற எண் எல்லாமே என்ன இருக்குது அப்போ பியில் இருக்குது. அப்போ ரெண்டாவதுங்கிற செட்டு என்ன இருக்குது பிங்கிற செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் B cross Aன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ என்ன செட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ ஏங்கிற செட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிற செட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் எல்லாமே ஏ தான். A cross Bயில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே என்னவாக இருக்கும் ஏங்கிற செட்டை தான் குறிக்கும். அதே செகண்ட் எலமெண்ட் என்னவாக குறிக்கும் பிங்கிற செட்டை குறிக்கும். அப்போ A ஈக்குவல் டு நம்மளாட்டுக்கு A ஈக்குவல் டு A cross Bயில் உள்ள முதலாவதாக உள்ள எண் அனைத்தும் ஏயில் உள்ளன. அடுத்து பிங்கிற செட்டது A cross Bயில் உள்ள ரெண்டாவதாக இருக்கும் எண் அனைத்தும் பியில் உள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள் B cross Aன்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே செப்பரேட்டாக மாற்றி எழுதிக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ A ஈக்குவல் டு என்ன ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னவாக இருக்குது 3,2. அப்போ 3ங்கிற எலமெண்ட். அடுத்து 3,4 இங்கே 3 ஏற்கனவே ஆல்ரெடியாக 3ன்னு எழுதியாச்சு. அப்போ ஸோ 5,2 5,4 அப்போ 1 டைம் எழுதினா போதும். அப்போ 3,5ங்கிறது தான் ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட். அடுத்து பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட் என்ன இருக்குது செகண்ட் ஃபேக்டர்ஸ். அப்போ செகண்ட் நம்பர் என்ன இருக்குது 2. அப்போ 3,2 3,4 அப்போ 2 4 அப்போ 2,4 அப்போ பிங்கிற செட்டுக்குள்ளே 2,4. அப்போ ஏங்கிற செட்டு என்ன எழுதியாச்சு பிங்கிற என்ன செட்டுன்னு எழுதியாச்சு. ஸோ அப்போ இதுக்கு வந்து 2 மார்க், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது பிங்கிற செட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(x) ஈக்குவல் டு 3x - 2 அண்ட் g(x) இஸ் ஈக்குவல் டு 2x + k மற்றும் f.g இஸ் ஈக்குவல் டு g.f எனில் k இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிட்டுருக்காங்க, சரியா. அப்போ f(x) ஈக்குவல் டு 3x - 2 அண்ட் g(x) ஈக்குவல் டு 2x + k. ஸோ f(x)னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க g(x)னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது f.g இஸ் ஈக்குவல் டு g.f. இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு அவங்களே கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கேங்கிற வேரியபிள் அதாவது கேங்கிற அது வந்து இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம்.
தீர்வு. அப்போ ஃபஸ்ட்டு தீர்வுன்னு எழுதிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 2. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறோம். கொடுத்துருக்க என்னமோ அதை எழுதிக்க போகிறோம். சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னு பார்க்க போகிறோம். நமக்கு வந்து எஃப் டாட் ஜி தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எஃப்.g இஸ் ஈக்குவல் டு g.fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ எஃப்.g இஸ் ஈக்குவல் டு